Hi friends, எல்லாரோட லைஃப் சூப்பரா பெயின் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து 3:45 கழிந்திருந்து ஃப்ரெஷ் எல்லாம் ஆயிட்டு இப்போ வந்து ஒரு 4:45 தான் ஆயிருக்கும். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்னோட பெரிய பையனுக்கு பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து முன்னாடி இருக்கிற கிளிப்ல காமிச்சேன் இல்லையா, எக் பராட்டா அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வச்சிருக்கேன். லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு அவகாடோ பிரெட் வைக்க போறேன். யூசுவலி வந்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறச்சி எடுத்துட்டா நல்லாயிருக்கும். லஞ்ச் வரைக்கும் வந்து டோஸ்ட் பண்ணி வைக்கிறச்சி அது கொஞ்சம் சூயாக ஆகிடுறது. அதனால இங்கே ஒரு ஃபுல் அவகாடோ எடுத்துகிட்டு இருக்கேன். சில டைம் வந்து அவகாடோ வந்து சீடு வந்து குட்டியாக இருக்கும் அண்ட் அதில் பல்ப்பு நிறைய இருக்கும். இந்த அவகாடோ வந்து சீடு பெருசாக இருக்குது, பல்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஃபுல் அவகாடோ நான் வந்து பிரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக காரம் கொஞ்சமாக பெப்பர், சால்ட், சீஸ் இதெல்லாம் போட்டு பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட போகிறேன். இப்போ இங்கே வந்து ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து 2 கப் நான் வந்து தின் போஹா எடுத்துட்டுருக்கேன். அதோட 1/3 கப் வந்து ரவா எடுத்துட்டுருக்கேன். அது போட்டு கொஞ்சமாக தயிர் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா ஒரு கெட்டி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது மாதிரி ரொம்ப வந்து ரன்னியாக இருக்கக்கூடாது. இதை ஒரு 20 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக பெப்பர் ஃப்ளேக்ஸ், சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மாவு கன்சிஸ்டன்சி மாதிரி ஃபுல்லாக சோக் ஆகிருக்கும். தயிர் எல்லாம் குடிச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் தயிர் வேணால் விட்டுக்கலாம், ஆனால் அது இந்த கன்சிஸ்டன்சி கையால் இப்படி பெசைய வந்ததுன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கணும். பேசிக்கலி நம்மளுக்கு வந்து அது உருண்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும், அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இங்கே ஸ்டீமரை வந்து நான் கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நம்மளுக்கு எனி ஷேப்பில் நம்ம அப்படியே ரவுண்டாக கூட வைக்கலாம். நான் வந்து இங்கே கொஞ்சம் இதை ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு ஸ்டீமர் நான் வந்து இங்கே ஒரு இல்பச்சட்டியில் தண்ணி விட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்டீமர் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை ஸ்டீம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு, எண்ணெய் நிறையலாம் வேண்டாம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக தில், அதுக்கப்புறம் காரப்பொடி, சாம்பார் பொடி, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நைஸாக ஒரு தடுக்கா ரெடி பண்ணிவிட்டு நம்ம வெந்து வச்ச அந்த போகாவோட குட்டி குட்டியாக நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா குழக்கட்டை மாதிரி, அதை வந்து இங்கே போட்டு விடலாம். இது வந்து நம்ம இந்த அம்னி குழக்கட்டை பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி, ஆனால் இது வந்து அரிசிமா இல்லாததுக்கு இங்கே நம்ம போகாவும் சூஜியும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா கலரிட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுன்ட்டு கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தூவிட்டோம்னா சூப்பராக இருந்தது. இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹெவியாக இருந்தது. இது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிறதுனால என்னோடய பையனோட சின்ன பையனுக்கு லஞ்சுக்கு வச்சுட்டும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கரெக்டாக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. காலம்பரத்துக்கு இந்த மார்னிங் ரஷ்ஷோட எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நிம்மதியாக உட்காந்து ஒரு டீ குடிச்ச அப்புறம் தான் அடுத்த வேலை பண்ண முடியும். சாயை குடிச்சிட்டு அப்படியே எனர்ஜெட்டிக்காக அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்ரிடே ரொட்டீன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணின்னு தானே ஆகணும். ஏன்னா அதுவும் எஸ்பெஷலி இது மாதிரி ஒரு பெரிய வீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரொட்டீன் இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். இங்கே கீழே இருக்கிற இந்த கெஸ்ட் பாத்ரூம் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஒரு குயிக் வைப் டவுன் பண்ணிவிடுவேன். எனக்கு ஹார்ட்லி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது எவ்ரிடே பண்ணுறதுக்கு. ஏன்னா இதுதான் மெயின் பாத்ரூம். யாரையும் கெஸ்ட்டு ஆர் விசிட்டர்ஸ் வந்தானா இந்த பாத்ரூம் தான் மெயின் யூஸ் ஆகும். ஸோ அதனால் எவ்ரிடே ஒரு குயிக் வைப் டவுன் பண்ணிட்டேன்னா வீக்லி ஒன்ஸ் நான் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறச்சே வந்து எனக்கு க்ளீனிங் வந்து சட்டுன்னு முடிஞ்சிடும். பாத்ரூமோட பழைய டவலை போட்டு வாஷர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாஷர் ஆறத்துக்குள்ளேயும் என்னோடய குக்கிங் அண்ட் வேக்யூம் பண்ணுறது வந்து முடிஞ்சிடும்.
யூசுவலி வந்து Thursdays வந்து நான் வேக்யூம் பண்ணிவிட்டு தொடச்சுடுவேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது, எங்கேயோ நான் போகிறேன், உங்கள் எல்லாரையும் கூட்டின்னு போகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் துடைக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஃப்ரைடே அன்றைக்கி மார்னிங் வந்து எழுந்திருந்து தொடச்சிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஜஸ்ட் எல்லா இடத்தையும் நல்லா க்ளீனாக வேக்யூம் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சௌச்சௌ கறி. பேசிக்காக நம்ம தாளிச்சு கொட்டி நம்ம சௌச்சௌ கறி பண்ணுவோம் இல்லையா, சௌச்சௌ கறி. அதுக்கப்புறம் ரைஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தக்காளி ரசம் பண்ணியிருக்கேன். சிம்பிளான ஒரு லஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெளியில் கிளம்பலாம். இன்றைக்கி வந்து சங்கஷ்டி. ஸோ இங்கே வந்து பிள்ளையாருக்கு வந்து துருவா வைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட பிளேட் வந்து என்கிட்ட இருந்தது, அதுவும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ண போகலாம். ஹாய் ஹாய். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வரு. வருக்கும் ஒரு சேனல் இருக்கு, சாய் வித் வரு அப்படின்னு. ஸோ கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் விடுறேன், நீங்க வருவோட சேனலும் செக் பண்ணணும். இன்னைக்கு லஞ்ச் டேட் வித் அனு. எங்க ஆத்துக்கு வந்து ஸ்பெஷலா புளியோதரை பண்ண போறோம், அதாவது புளிக்காய்ச்சல். இட் இஸ் வெரி யம்மி. அவ பண்றது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதனால இன்னைக்கு அது பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் அது ரசிச்சு சாப்பிட போறோம். ஓகே, அந்த புளிக்காய்ச்சல் ரெசிபி வந்து சாய் வித் வரு சேனல். ஆமா, ப்ளீஸ் பாருங்க, ப்ளீஸ் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து டக்குன்னு இந்தியன் ஸ்டோரில் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கினமா இருந்தது. ஒரு குயிக் க்ராசரி ஷாப்பிங்க்கு வெளியில் வந்திருக்கோம். சரி, எதே ஒரு கரிகா ஒன்று ரெண்டாவது எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு பார்த்தா கரிகா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. வெறும் வெண்டைக்காய் அது மாதிரி 2-3 ஐட்டம் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாக்கி எல்லாமே கொஞ்சம் எல்லாம் வாடி போயிருந்தது, இல்லாட்டி அழுகி இருந்தது, அது மாதிரி தான் இருந்தது. வரும் நல்லது நல்ல கருவேப்பிலை வாங்கணும்ட்டு. ஆனா இவ்வளவு வாங்கியிருக்கோம் பாருங்க, எக்கச்சக்க சாமான் வாங்கியிருக்கோம், ஃபுல்லா சாமான். இதுக்கு அடியில பேக் இருக்கு. இப்படிதான் எப்போவுமே நம்ம கடைக்கு வந்து 1-2 ஐட்டமுக்கு போனால் கண்டிப்பாக நிறைய வந்து நம்மளோட ஷாப்பிங் லிஸ்ட்டும் பெருசாகிடும். வேணுங்கிற ஐட்டம் வேண்டாங்கிற ஐட்டம் கூட சில டைம் நம்ம பிக் பண்ணிவிடுவோம். அதே தான் ஆச்சு இன்னைக்கு. 2 ஐட்டம் வாங்க போயிட்டு கார்ட் ஃபுல்லாக சாமான் ரொப்பின்ட்டு வந்தோம். அதுலேருந்து நானும் சில ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோட எண்டில் வந்து நான் என்னெல்லாம் இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருக்கேன்னு க்ராசரி ஹால் காமிக்கிறேன். இங்கே வந்து ஜஸ்ட் பிஹைண்ட் த சீன் மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வரு வந்து கேமரா, ரிங் லைட் இதெல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருக்கா. ஸோ சூப்பர் ஜாலியாக இருந்தது. அதுவும் நம்மளுக்கு வந்து யூடியூப் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா காமனாக சில விஷயம் இருக்கிறச்சு நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ சூப்பர் ஃபன்னாக இருக்கும். நம்ம சேம் வேவ் லென்த் அதே மாதிரி சேமாக எல்லாமே மேட்ச் ஆகிறதுனால சூப்பராக இருந்தது. இந்த ரெக்கார்டிங்கும் சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து லன்ச் டைமும் அவ்வளோ ஜாலியாக போச்சு. ஸோ இந்த ரெசிபி தான் வருவோட சேனலுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல். இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, குயிக்காகவும் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக சாய் வித் வரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவள் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறச்சே வந்து இந்த ரெசிபி நீங்களும் பார்த்துக்கலாம். ஓகே வரு, தேங்க்யூ, பாய் பாய். ஓகே, இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். வரு வந்து இந்த கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் இவ்வளோ ஃபுட் எல்லாத்தையும் நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்கா. நம்ம உள்ள இங்க போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் காமிக்கிறேன் என்னெல்லாம் இருக்கு. இது வந்து கேரட் கீர் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்தது. இதோட ரெசிபி கூட வரு வந்து சேனல்ல போட போறா. ஸோ கண்டிப்பா வரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேப்சிகம் அண்ட் ஆனியன் போட்டு ஒரு குழம்பு கொடுத்தா அது அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. ஒரு வித்தியாசமா பீனட் அதுக்கப்புறம் தில் அதெல்லாம் அரைச்சி விட்டு பண்ணேன்னா இந்த ரெசிபி இதுவுமே நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே அவ சேனல்ல சீக்கிரம் வரும். ஸ்டோர்ல நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு காமிக்கிறேன். இங்க வந்து சூஜி வாங்கியிருக்கேன், ரோஸ்டட் ரவா வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் போஹா வாங்கியிருக்கேன், திக் போஹா வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு டப்பா நல்லெண்ணெய், ஒரு குட்டி பேக்கெட் வந்து சாபுதானா வாங்கியிருக்கேன், இது வந்து வடாம் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சமா செசமி சீட்ஸ் வாங்கியிருக்கேன். இதுதான் இந்தியன் ஸ்டோர்ல வாங்கின ஐட்டம்ஸ்.
இப்போ நம்ம வந்து வரு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வந்து சூப்பரான ஒரு மல்டி பாட் கொடுத்துருக்கா. இது சூப்பரா இருக்கு இந்த பாட். அவ்வளவு ஹெல்தி, அவ்வளவு ஹெவியா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ வரு, தேங்க்யூ சோ மச். இதோ இந்த லிட்டுமே அவ்வளவு அழகா இருக்கு. இதுல வந்து நம்ம ரைஸ் கூட ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். பாஸ்தா மட்டும் இல்ல, நான் வந்து ரைஸுமே வடிப்பேன். சோ ரைஸ் கூட இதுல ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்தியால இருந்து வாங்கிட்டு, சோ இது வந்து வெற்றில இருந்து வாங்கியிருக்கா. பார்க்கலாம் இப்ப என்னதுன்னு பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர். ஓ சூப்பர், மகாபெரிவாலோட ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கா தோன்றது. அவ்வளவு அழகா மகாபெரிவாலோட போட்டோ, அதோட மகாபெரிவாரோட பாதம். சூப்பர் வரு, தேங்க்யூ சோ மச். உங்க எல்லாருக்குமே மகாபெரிவா பிளெஸிங்ஸ். ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.